மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாகிய திருவெம்பாவையிலிருந்து 11வது பாடல் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மொய்யார் தடம் பொய்கை புக்குமுகேரென்ன கையார் குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கானாரழல் போல் செய்யாவள் நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கள் மடந்தை மணவாழாயா நீ ஆட்கொண்டு அருளும் இவ்விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற்காப்பாய் எமையேலோரெம்பாவாய். 12வது பாடல் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனர்த்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனிவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி பார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப உத்திகழும் பொய்கை குடைங்குடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடலோரெம்பாவாய். 13வது பாடல் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தார் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடலோரெம்பாவாய். 14வது பாடல் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. காதார் குழையாட பைம்பூங்கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்வொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதல் பாதத்திறம்பாடி ஆடலோரெம்பாவாய். 15வது பாடல் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது.
ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவாம் நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தாழ்பனியாள் பேரறையர்க்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேனோ